வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது HTML பேசிக் பார்ட் 2. இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்பிளேயிங் ஹெடர், ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட், செட்டிங் ஃபாண்ட் ஸ்டைல், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், செட்டிங் தி ஃபாண்ட், கலர்ஸ், ஹரிசாண்டல் ரூல்ஸ் அண்ட் இமேஜஸ் இதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம டிஸ்பிளேயிங் ஹெடர். HTML ஆறு ஹெட்டிங் இருக்குது. H1, H2, H3, H4, H5 அண்டு H6. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி கோடிங் எழுதிட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல HTMLனாவே HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கணும். அது கீழே ஹெட்டு கீழே டைட்டில். இந்த டைட்டில்ன்றது ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரௌசரில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணிட்டேன்னா இந்த தமிழ் டுட்டோரியல்ஸ் விஜய் அப்படிங்கிறது அந்த ஹெட்டிங் மேலே இருக்கிற இந்த ஹெட்டிங் தான் அங்கே ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, H1ன்றது கொஞ்சம் பெருசாகவும், H2 அதை விட கொஞ்சம் சின்னதாகவும், H3 அதை விட சின்னது அதே மாதிரி சின்னதாக தெரியும். இதுக்கான அவுட்புட் இதுதான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஹெட்டிங் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஹெட்டிங் டேக். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். ஓகே, ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த பேராகிராஃப் டேக்கு நம்ம என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நான் பாடிக்குள்ளே பேராகிராஃப் டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக்ன்றது ஒரு எலமெண்ட். இதெல்லாம் டெக்ஸ்ட்டை இதெல்லாம் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பாடி டேகு. ஓகே, பாடி டேக்குள்ளே இருக்கிற பேராகிராஃப் டேகு. அதுக்கப்புறம் டிவிஷன் டேக். டிவிஷன் டேக்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஐடி டிபார்ட்மெண்ட், இசிஇ டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், அந்த மாதிரி காலேஜுக்குள்ளவே தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி தான் இந்த டிவிஷன்ன்றது. இந்த டிவிஷன் நம்ம பிரித்து வச்சிட்டோன்னா இது ஒரு தனியாக செயல்படும். அதே மாதிரி நிறைய டிவிஷன் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேராகிராஃப் இந்த பி டேக்ன்றது பேராகிராஃப் டேக். ஒரு பேராகிராஃபை நம்ம வெப்பேஜில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரீ டேக். இந்த ப்ரீ டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இங்கே நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். நான் என்ன எழுதியிருக்கணும் அப்படியே எனக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கன்னா இந்த பிஆர்இ டேக் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன் அப்படின்னா அதோடய ஸ்ட்ரக்சர் மாறாமல் அப்படியே எனக்கு வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதையே நான் ஒரு பேராகிராஃப் டேக்கில் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. பேராகிராஃப் டேக்லையும் நான் எழுதியிருக்கேன். இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதான் அவுட்புட்டு. முதல்ல நான் போட்ட பேராகிராஃப் டேகு, செகண்ட் டிவ் டேகு, பிஆர்இ டேகு அண்ட் லாஸ்ட் பேராகிராஃப் டேகு. ஸோ லாஸ்ட்டாக நான் போட்டது அதோடைய ஸ்ட்ரக்சர் மாறிச்சு. நான் என்ன எதிர்பார்த்தனோ அது வரல. ஓகேங்களா. ஒரு லைன் மாதிரியே வந்துடுச்சு, ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துடுச்சு. ஸோ நான் என்னுடைய கோடிங்கில் எப்படி நான் வரணும்னு நினைக்கிறேன், வெப்பேஜில் நான் எழுதின மாதிரியே வரணும் அப்படின்னா அந்த பிஆர்இ டேக் யூஸ் பண்ணால் அது இந்த மாதிரி வந்துடும். நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் வரும். இதுதான் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது செட்டிங் ஃபாண்ட் ஸ்டைல். எப்படி ஃபாண்ட் ஸ்டைலை செட் பண்ணுறது, ஃபாண்ட்டோடைய ஸ்டைல் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு இப்போது இந்த லைன் எடுத்துக்கோங்க. பாடி கீழே இந்த லைன் எனக்கு போல்டாக தெரியணும், இந்த ஃபாண்ட் போல்டாக இருக்கணும் அப்படின்னா பி டேக். ஓகேங்களா. பின்றதுன்னா போல்டு. அதே மாதிரி ஐ போட்டோன்னா இட்டாலிக். ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நம்ம எடிட் பண்ணோம். பின்ற இடத்துல ஐ போட்டிங்கன்னா இட்டாலிக். அதே மாதிரி ஸ்ட்ராங்குன்றது போல்டு தான். டெக்ஸ்ட்டை போல்டாக காட்டுறது தான். இந்த போல்டுக்கு பதிலாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஸ்ட்ராங்குன்ற டேகை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்குன்றது என்ன அப்படின்னா, நம்ம லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி, அதாவது இதெல்லாம் வேண்டாம், இந்த லைன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்காக இந்த
ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் டேக் எதுக்காகனா இந்த லைனை வந்து சென்டரில் டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய டேக்ஸ்லாம் இருக்குது. சும்மா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தான் வந்து ஃபாண்ட் ஸ்டைலோட செட்டிங் ஃபாண்ட் ஸ்டைல். இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா போல்டு டெக்ஸ்ட்டு, இட்டாலிக் டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ராங் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் சென்டர், இந்த மாதிரிலாம் வரும். இதுதான் வந்து செட்டிங் ஃபாண்ட் ஸ்டைல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். டெக்ஸ்ட்டை எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டிவிஷன் டேக் நான் எடுத்துக்கிட்டேன். இதோடைய பராமீட்டர் அலைன்னு ஒரு பராமீட்டர் இருக்குது. இந்த டேக் டிவிஷன் டேக்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேராகிராஃப் டேக், ஹெட்டிங் டேக், எந்த டேக்காக இருந்தாலும் எல்லா டேக்கும் சில பராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த பராமீட்டர்ஸ்க்கு வேல்யூ கொடுத்து அதை வந்து நம்ம அதை கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து இந்த லைனில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போ அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த லைன் எப்படி இருக்கணும், எனக்கு சென்டரில் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அலைன் இஸ் ஈக்குவல் லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த லைன் எனக்கு லெஃப்ட்டில் டிஸ்ப்ளே ஆகணும், அதேமாதிரி ரைட்டில் டிஸ்ப்ளே ஆகணும். டிவிஷன் என்ன சொன்னேன், ஒரு காலேஜில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு தனி கேட்டகரி. ஒரு டிவ்ன்றது ஒரு தனி கேட்டகரி. அந்த மாதிரி 3 கேட்டகரியை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கான அவுட்புட் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த அலைன்மெண்ட் சென்டரில் வந்துடுச்சா. நான் வந்து பிரேக் கொடுத்ததுனால அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. லெஃப்ட்லேயும் இது ரைட்லேயும் டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஓகே, நான் வந்து பிரேக் சொல்ல மறந்துட்டேன். பிரேக் டேக் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டில் தான் வந்து இந்த பிரேக் டேக்லாம் வரும். பிரேக் டேக்னு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த பிரேக் டேக் இங்கே நான் போடலை அப்படின்னா என்ன ஆகும், எல்லாமே ஒரே லைனில் டிஸ்ப்ளே ஆகும். இது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைல், செட்டிங் ஃபாண்ட் ஸ்டைல். ஓகே, இங்கே வந்து பிஆர் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் டேகை வந்து எம்டி எலமெண்ட் சொல்லுவோம். அதாவது அது எதுவுமே இல்லை, ஒரு ஸ்பேஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சிங்கிள் லைன் ஸ்பேஸ்க்காக இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோசிங் டேக் அங்கேயே நம்ம போட்டுடலாம். பிஆர் க்ளோஸ் ஒரு ஸ்லாஷ் போட்டு அந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ நான் இதை போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரே லைனில் எனக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த லைன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், பிரேக் யூஸ் பண்ணுறோம். பிஆர் ஒரு ஸ்லாஷ், பிஆர் ஒரு ஸ்லாஷ். ஓகே, சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாமே வந்து அடுத்தடுத்த லைன் தனித்தனி லைனில் வந்து நம்மளுக்கு தெரியுது. இதுதான் வந்து பிரேக் டேக், அதாவது இதை எம்டி எலமெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பார்த்துட்டோம். ஃபாண்ட் ஸ்டைல். ஓகே, ஃபாண்ட் ஸ்டைலை வந்து எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பாடி டேக்கில் வந்து ஃபாண்ட் ஃபேஸ் ஈக்குவல் டு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ, ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் ஸ்டைல்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து இந்த கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துக்கணும். அந்த ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து எவ்வளோ நம்ம சொல்லிடணும். அதுக்கப்புறம் இப்போ நான் கீழே எழுதிக்கிற அந்த டெக்ஸ்ட்டு வந்து அந்த லைன் வந்து இந்த இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணோம். அதேமாதிரி கீழே ஒரு தனியாக இன்னொரு ரூல் எழுதியிருக்கேன். ஃபாண்ட் ஃபேஸ் ஈக்குவல் டு இது ஏரியல், டைம் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா. இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஓகே, இதோடைய என்ன ஸ்டைல் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா ஏரியல். இதோடைய சைஸ் வந்து 20, அதோடைய சைஸ் வந்து 50. இதுவும் அதே ஸ்டைலு. அண்ட் அதோடைய சைஸ் பார்த்தோன்னா வந்து
20 அப்படின்னு 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபாண்ட்டுடைய சைஸ், அதோடைய டைப், ஸ்டைல் டைப்பையும் சைஸையும் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கலர். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்டோடைய கலரும் நம்ம வந்து டேக்கில், அதாவது அதோடைய கலரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் சம் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு நம்ம யூஸ் ஆகிற ஆட்ரிபியூட் வந்து கலர். அதே எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஃபாண்ட் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியல் ஃபாண்ட் ஸ்டைலு, அதோடைய சைஸ் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். அதேமாரி கலர் இஸ் ஈக்குவல் டு க்ரீன், ப்ளூ, ரெட், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து இதை வந்துச்சு பாருங்க, இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட். இது அதோடைய வேல்யூ. ஆட்ரிபியூட் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. இந்த ஃபாண்ட் டேகுக்குள்ளே நம்ம இத்தனை ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு டேகுக்கும் நிறைய பேராமீட்டர்ஸ், ஆட்ரிபியூட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு டுட்டோரியலில் வந்து நல்லா டீப்பாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்துலேயுமே பேசிக்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஒரு வெப்பேஜ் வந்து நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஹெட்டிங் கீழே எனக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும், அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்டர் டேக்னா என்ன, சென்டரில் டிஸ்பிளே ஆகும். அதாவது சென்டர் டேக்குள்ளே இருக்கிற எந்த கண்டென்ட் இருந்தாலும் அது வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த சென்டர் டேக் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்பைரிங் தாட் அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் வந்து நான் போட்டிருக்கேன். H1 போட்டால் என்ன ஆகும், ஹெட்டிங் வந்து கொஞ்சம் பெருசாக தரும். H2 போட்டால் அதை விட கொஞ்சம் சின்னது, H3 போட்டால் அதை விட சின்னது. அந்த மாதிரி அந்த ஹெட்டிங் டேக்கில் வந்து சைஸ் வாரியாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே H1, H2 ஆர் H3, H6 வரைக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைன் வேணும், இந்த ஹெட்டிங் கீழே வந்து எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டிங் கீழே இந்த லைன் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹெச்ஆர் அப்படிங்கிற டேக் தான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் ரூல். இந்த டேக் தான் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அது கீழே வந்து ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கேன். எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ, சிங்கிள் லைன் ஸ்பேஸ் எத்தனை வேணுமோ அத்தனை பிஆர் டேக், பிரேக், அதாவது எம்டி டேக் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எம்பாசிஸ் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ராங், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுவும் அதில் ஒரு டைப் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமேஜ். எப்படி ஒரு வெப்பேஜில் இமேஜை கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற டேக் இமேஜ் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு அந்த இமேஜ் இருக்கிற பாத். இமேஜ் இருக்கிற பாத்துனா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் இந்த ரஹ்மான் ஃபோல்டரை நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் ஈகோலனில், அதாவது லோக்கல் டிஸ்க் ஈல என்டர்டைன்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே ஃபோட்டோஸ் கலெக்ஷன் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஆக்டர்ஸ்குள்ளே நியூ ஃபோல்டருக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அதை. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு பாத். இதை தான் வந்து நம்ம பாத்துன்னு சொல்லுவோம். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இமேஜ் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு நம்ம லோக்கல் டிஸ்க்லேருந்து, அதாவது நம்ம கம்ப்யூட்டர்லேருந்தே எடுக்கிறதுனால நான் என்ன கொடுத்துருக்கேங்க, ஃபைல் : // அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். சில நேரத்தில் வந்து நீங்கள் வெறுமனை பார்த்து கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஃபைல் ஒரு கோலன் கொடுத்துட்டு // போட்டு அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த பாத்தில் வந்து நியூ ஃபோல்டர் வரைக்கும் தான் வந்து காப்பி ஆகும். ஆக்சுவலாக வந்து நியூ ஃபோல்டர், அதாவது அந்த ஃபோல்டர் வரைக்கும் தான் காப்பி ஆகும், இந்த ஃபோட்டோ வந்து காப்பி ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல அந்த ஃபோட்டோடைய நேமு டாட் அதோடைய எக்ஸ்டென்ஷன் தப்பாக கொடுத்தா கூட அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸ்டென்ஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அந்த இமேஜோட எக்ஸ்டென்ஷன் இங்கே தெரிஞ்சிடும், .jpg. ஓகே, இந்த .jpg நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துடணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ALT இஸ் ஈக்குவல் டு இமேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ALT எதுக்காக அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் வந்து கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வெப்பேஜில் அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகலை.
ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது என்ன இமேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், எழுத்து வடிவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகும்போது இமேஜ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இமேஜ் இல்லாத நேரத்தில் இந்த இமேஜின்ற இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன், ஒரு சிங்கத்தோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நான் இங்கே வந்து லைன் ஆல்ட் ஈக்குவல் லைன்னு கொடுத்துட்டேன். ஸோ சிங்கம் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அந்த இமேஜ். ஸோ வந்து வெறும்னா ஒரு மார்க் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது லைன் நாங்கள் வந்துச்சுன்னா ஓகே இது வந்து ஒரு லைன் இங்கே வந்து ஒரு சிங்கத்தோட ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதான் வந்து இமேஜை வந்து வெப் பேஜில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, HTML பற்றின பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட் www.tutorialsin.tamil.n.nu இந்த வெப்சைட்டில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். HTMLன்றது ஈஸியாக எல்லாராலையும் படிக்கக்கூடிய லாங்குவேஜ். ஏதாவது கமெண்ட்ஸ் வேணும்னா வந்து காண்டாக்ட், இந்த வெப்சைட்டில் வந்து காண்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி